இந்த லீமா ரோஸுடைய சகோதரன் தான் அந்த ஜான் பிரிட்டோ. அப்படி ஒரு செய்தி சொல்றாங்க, அது உண்மையானா? அது உண்மைதான். ஜான் பிரிட்டோ, அவரோட முழு பேர் வந்து ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ். அந்த ஜான் பிரிட்டோன்ற நபர் இந்த லாட்ரி மார்டின் இதோடைய ஹவாலா பணங்கள், மணி லாண்ட்ரி, அதை தவிர கடத்தல் விவகாரங்கள்ல வெளிநாடுகள்ல இதை பாத்துக்கிறாரு அப்படின்ற செய்தி நம்ம கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றீங்க, இப்ப எதனால அமலாக்கத்துறை அவங்க தேடுறாங்க அப்படின்னா, எதனால இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகுது, எந்த செய்திகளும் போடவே இல்லை. இதுதான் அதிக சந்தேகத்தை உருவாக்குது. நியூஸ் 24/7 ஆரம்பிச்சு தந்தி டிவி வரைக்கும் எல்லா செய்தியும் போடல வச்சுக்கோங்க, நம்ம ஒண்ணு உறுதிப்படுத்திடலாம், எங்கேயோ அமுக்குறாங்க இந்த செய்தி. அது எதனால இப்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள், இந்த சிண்டிகேட் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு முக்கியமா 108 கிலோ மெத்தாஃபெட்டமைன், அந்த மெத்து இருக்கு இல்லையா, அந்த மெத்து கிடைக்குது. அதாவது கஞ்சா, உயர் ரக கஞ்சா. இங்க அவங்களுடைய குறிப்பிட்ட நபர்கள்ட்ட இருந்து 108 கோடி அதை வந்து ஒரு குப்பையில கொண்டு போய் மறைக்கிறாங்க. அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. அந்த 2 பேர் கணவன் மனைவியா சிக்கிறாங்க. அந்த நபர்கள்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்டதுல இது ஜான் பிரிட்டோடைய சிண்டிகேட் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த ஜான் பிரிட்டோட சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய 108 கோடி மதிப்பில் இருக்க கஞ்சா இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி முன்னாடி போகும்போது கடலோர மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல கடத்துறது இருந்துச்சு. அந்த கடத்தல்ல ஸ்ரீலங்கா வழியாக கடத்தக்கூடிய, ஸ்ரீலங்கா வழியாக சின்ன சின்ன துறைமுகங்கள் வழியாக கடத்தக்கூடிய கஞ்சா இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு சுமார் 200 கோடி. அதாவது ஒரு கன்சைன்மெண்ட்டை பிடிச்சதுல இங்கிட்டு ஒரு 108 கோடி, அங்கிட்டு ஒரு 200 கோடி. மிரண்டு போச்சு அமலாக்கத்துறை. இவ்வளவு கோடி. இப்ப ஜான் பிரிட்டோ என்ன பண்ணிருக்கான், பார்டர்ல, அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து வந்து உட்கார்றான், அதே இடத்துல ஹார்பரை இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான். ஹார்பர் இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா இவங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. இந்த சத்தியமா சொல்ல, லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்கள்கிட்ட கஞ்சா வித்தே பொழைச்சிக்க முடியும், இல்ல லாட்டரி வித்தே பொழைச்சிக்க முடியும். நான் சத்தியம் சொல்றேன். இந்த இடத்துல கடத்தல் இருக்கு இல்லையா, வெறும் இந்த கடத்தல் மட்டும் கிடையாது. இந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அதுல ஆரம்பிச்சு எல்லாமே போலியை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஹார்பர் தான் பயன்படுத்துறானுங்க.